வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸா இருப்பீங்க. நமக்கு மே 19 தான் ரிசல்ட். அதை எதிர்நோக்கி காத்திருப்பீங்க. ரிசல்ட் வந்த பிறகு என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலரும், இல்ல எனக்கு இந்த மார்க் வரும் கண்டிப்பா நான் இந்த குரூப் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு சிலர் முடிவு பண்ணிருப்பீங்க. சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோ மேக்ஸ், பயோ கம்ப்யூட்டர் மூணுமே சயின்ஸ் குரூப். இந்த மேக்ஸ் பிரச்சனைகளால எங்க போயிடும் அப்படின்னா பயோ கம்ப்யூட்டருக்கு போயிடும். சரிங்களா? பயாலஜி கொஞ்சம் படிக்க சிரமம் அப்படின்றனால கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிடுவாங்க. இந்த மூணு குரூப்லையும் தவிர்க்க முடியாத ஒரு ஆள் யாருன்னா கெமிஸ்ட்ரி இருப்பாங்க. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ரெண்டு இருக்கும். நான் கெமிஸ்ட்ரி பத்தி பேச விரும்புறவங்ககிட்ட ஸோ கெமிஸ்ட்ரி இருப்பாங்க. இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. 10th வரை எப்படி உங்களுக்கு போயிருக்கும் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மூணு பார்ட் இருந்திருக்கும். ஒருவேளை கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலா அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் படிக்கிறது குறைச்சிட்டு கூட மிச்ச பார்ட்ல படிச்சு நீங்க மார்க் எடுத்துட முடியும் சயின்ஸ்ல 10th. ஆனா பிளஸ் ஒன்ல அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்துடும். அது மட்டும் இல்லாம வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டு நம்ம புக் இருக்கும். அப்ப அந்த கெமிஸ்ட்ரிய நீங்க ஆரம்பத்திலேயே புரிதலோட படிக்கும் பொழுது பிளஸ் 2லயே நீங்க ஈஸியா படிக்க முடியும். ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் அங்க இருக்கும். இந்த பேசிஸ் நல்லா இருந்தா தான் நீங்க பிளஸ் 2 நல்லபடியா படிக்க முடியும். சோ அதுக்கு உதவுற வகையில நம்ம பிளஸ் 1 ஆன்லைன் கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்க போறோம். ஆல்ரெடி பிளஸ் 2க்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. பிளஸ் 1க்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு +1 கெமிஸ்ட்ரி ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைலை எங்க டீம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரிய ஈஸியாவும் எளிமையாவும் புரிதலோட ஆரம்பத்திலிருந்து படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோமோ அதோட எழுதுற விஷயம் ரொம்ப கம்மி தான். புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்க புரிஞ்சு படிக்கிறதுக்கு நான் கேரண்டி. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.